ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் ஆன்மீக அறிவியல் என்கிற நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நம்ம கூட பிரதர் வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம இதில் ஒரு 6 எபிசோட் பார்த்துருக்கிறோம். அநேகருடைய ரெஸ்பான்ஸையும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கு இப்போ நாம் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை குறித்து நம்ம பிரதர்கிட்ட கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் எப்போவும் சொல்கிற மாதிரி பிரதருடையதான வாய்ஸ் ஆஃப் பைபிள் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. அதுலேயும் இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் வருது, தெலுங்கில் வருது, அந்த 2 லாங்குவேஜ்லேயும் இருக்குது. நீங்கள் போய் பார்க்கலாம். வாங்க நம்ம பிரதரை சந்திப்போம். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் நல்லா இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் அநேகருக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. நான் இப்போ இந்த பார்க்குற க்ரௌட் உடைய கமெண்ட்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ஒரு புரிதல், இந்த விஷயம் அவங்களுக்கு போகுதுங்கிறது நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஏன்னா அவங்களோட கமெண்ட்லேயே அவங்க சொல்லக்கூடிய விஷயங்க எவ்வளோ தூரம் அவங்க அதை புரிஞ்சிருக்கிறாங்கன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. பிரைஸ் காட். ஐ திங்க் காட் நியமித்த விஷயம் நடந்துட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்டர்ஸ்டாண்ட் தட். அதே மாதிரி நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி கமெண்ட்ஸை பார்க்கும்போதும் ஒரு பாயிண்ட் இதில் ஆட் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜென்ரேஷன் ஜியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம், யூத்தை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம். நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க, எஸ்பெஷலி ஒரு டீச்சர் இருக்காருன்னு வச்சுக்கோமே, சில விஷயங்கள் காமன் சென்ஸ் தானே, இது தெரியாதா அப்படிங்கிற மாதிரி மனப்பக்குவம் நிறைய பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ப்ரீச் பண்ணுறவங்களுக்கு, ஒரு பாஸ்டராக இருக்காரு, அந்த மாதிரி அவங்களே அசீவ் பண்ணிப்பாங்க. ஆமாம். ஏன்னா அவங்க லெவலுக்கு அது சிம்பிளாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, அவங்க ஒரு ஃபீல்டில் நல்லா ஸ்ட்ராங்காக நம்மகிட்ட பேசுகிறத வச்சுட்டு இவங்களுக்கு எல்லாமே தெரியுங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடுவோம். நான் ஏற்கனவே ஒரு டாப்பிக்கில் கூட பேசியிருக்கோம். அதாவது ஃபிசிக்ஸில் நல்லா இருக்கிற சயின்டிஸ்ட்டு கெமிஸ்ட்ரியில் கரெக்டாக இருப்பார்னு நம்ம சொல்ல முடியாது. அதே அளவுக்கு இன்டெலெக்சுவலாக அதில் இருப்பார்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி 0 கூட இருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சிலரை பார்க்கும்போது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவங்க புரிஞ்சிருப்பாங்க, இவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும், இவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற கான்செப்டில் பார்ப்போம். பார்த்தா அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது நிறைய. ஆமாம். எதனால் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, 2 எபிசோடுக்கு முன்னாடி 5th எபிசோடில் ஏன் விசுவாசிக்கணும், ஏன் விசுவாசம் ஒரு நம்பிக்கை அவசியம் அப்படிங்கிறத பற்றி பேசணும். அதை நான் கெஸ் பண்ண மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய வந்திருந்தது. நல்லா ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சின்னு போட்டிருந்தாங்க. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஏபிசிடியிலேருந்தே நம்ம ஆரம்பிக்கிறது பெஸ்ட்டு. எதாக இருந்தாலும் ஓகே. இவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம போக முடியாது, போகக்கூடாது. ஓகே. அது எஸ்பெஷலி இந்த ஜென்ரேஷனுக்கு அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் காமன் சென்ஸில் எல்லாமே தெரியும். ஓகே. அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் பேசிக் காமன் சென்ஸ் இன்றைக்கி இருக்க குழந்தைக்கு. ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் காமன் சென்ஸ் தெரியாமல் இருக்கக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் சொல்கிறது இன்னைக்குள்ள ஜென்ரேஷனுக்கு சொல்கிறீங்க. ஆமாம், ப்ரைமர்லி இந்த இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன், மேபி யூத்து. ஏன்னா சில இடத்துல பவுல் சொல்கிறாரு, உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் நம்பி நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. அப்படி பார்க்கும்பொழுது அவங்களுடையதான ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டு, அவங்க வளர்ந்த விதம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அந்த சபைக்கு எழுதும்போது அப்படி எழுதுறாரு. இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் காலத்தை பார்த்தா போதராக இருக்க வேண்டியவங்க அப்படின்லாம் எழுதுறாரு. ஸோ நாம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த ஜென்ரேஷன். நாம் இந்த ப்ரோக்ராம் முழுக்க முழுக்க யூத்ஸுக்கும் ஜென்சிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்கள நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க தியாலஜியில் எல்லாம் அப்படின்ற நம்பிக்கையோடு போக முடியாது. ஸோ இவங்கள பேசிக்காக மேலே கொண்டு போகிறது தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஆமாம். ஏன்னா நம்ம சில நேரம் பேசுகிற சில டாபிக்ஸ் சில பேர் யோசிப்பாங்க, இதெல்லாம் தெரியாதாங்க, இதெல்லாமா உட்காந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் யோசிக்கலாம். ஆனால் இந்த ஜென்ரேஷனுக்கு அது கட்டாயமாக தேவை. ஏபிசிலேருந்து சொல்லி கொடுத்தா அவங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க. நான் எப்படி நினைக்கிறேன்னா, உங்கள் மூலயமா நம்ம பேசிகிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே ஆவியானவர் நடத்துகிற விதத்தில் தான் இருக்குது. அவர் எப்படி ரீச் பண்ணுறாரு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அப்போது ஒரு பேசிக் லெவல்லேருந்து நம்மளை செய்ய சொல்கிறாருன்னா அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குன்னு தான் நான் விசுவாசிக்கிறேன். சரி, இன்றைக்கி நம்ம என்ன பிரதர் பார்ப்போம்? ஸோ லாஸ்ட் எபிசோட கண்டினியூஷன். லாஸ்ட் எபிசோடில் எங்கே முடித்தோம் அப்படின்னா, அட்டானமிக்கும் அந்த 2 மரத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத பற்றி முடித்தோம். ஒரு சின்ன ஒரு 2-3 லைன் ரீகேப் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் மனுஷனுக்கு என்ன கொடுத்தார் அப்படிங்கிறத எந்த வசனத்துலேருந்து தியானிக்க ஆரம்பித்தோன்னா, ஆதியாகமம் 1:27. தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஸோ இதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். எப்படி கடவுள் ஒரு அட்டானமஸ் பீயிங்கோ, அட்டானமஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, தமிழில் சொல்லுங்க அப்படின்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு டு அவர் லெவல் பெஸ்ட் நம்ம தமிழில் சொல்கிறதுக்கும் பார்ப்போம். கடவுள் மனுஷனுக்கு சுயாதீனம்னா ஃப்ரீ வில்னு நம்ம இங்கிலீஷில் பார்க்குறோம். அது மட்டும் கொடுக்கல, அட்டானமி, அதாவது தன்னாட்சி, சுயாட்சி, அந்த அதிகாரத்தை ஒருத்தனுக்கு கொடுக்குறாரு. அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அதோட நிற்காம முழுமையான அட்டானமி கொடுக்குறாரு. ஓகே, பார்ட்லேயே வைக்காம. ஆமாம்.
இப்போ ஒரு மத்திய ஒன்றிய அரசாங்கம் இருக்குன்னா, அது மாநிலத்துக்கு சுயாட்சி குடுத்துருக்காங்க. ஆனா ஒரு லெவல்ல. முழு சுயாட்சிய அவங்க குடுக்கறதில்ல. ஆமா. இல்லையா? ஒரு ஒரு சில அதிகாரங்கள அவங்க தான் வச்சுக்கிறாங்க கையில. அந்த மாதிரி. அந்த மாரி. அதுதான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம். ஒரு மனுஷனோட உயிர எடுக்கிற அளவுக்கு அவனுக்கு அதிகாரம் குடுத்திருக்காரு. அதான் அப்சல்யூட் அட்டானமி. ஆர் முழுமையான தன்னாட்சி, சுயாட்சி. இதான் உரிமை அவனுக்கு குடுத்தது. இதோட நிக்கல. இன்னொன்னு பார்த்தோம். இதுக்கு அடுத்தது வந்து இந்த முழுமையான ஆட்சி செய்கிற அதிகாரம். இந்த உலகத்தின் மேல அவனுக்கு ஆட்சி செய்த அதிகாரத்த மொத்தத்தையும் அவன் கையில குடுத்துட்டாரு. ஆண்டு கொள்ளுங்கள்னு அவர்ட்ட சொல்ட்டாங்க. ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம். இதோட லாஸ்ட் டைம் நிப்பாட்டணும். ஓகே. இதுல இன்னொரு எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்க எத வேணாலும் பிலீவ் பண்றதுக்கு அட்டானமி குடுத்திருக்காரு நம்மளுக்கு. சுதந்திரம் குடுத்திருக்காரு. இதுதான் அப்படின்னு வகையறுத்து நம்ம பார்க்காதபடி, நம்ம இஷ்டம். எத வேணா விசுவாசிக்கலாம். எத வேணாலும் விசுவாசிக்கலாம். ஒரு சின்ன ஒரு ஃபன்னி எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்டின்னா, சென்னையில இருந்து ஒருத்தர் மதுரைக்கு போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது அந்த ரோடு போற இடத்துல ஒரு 2 சென்டரிங் கம்பி நீட்டிட்டு இருக்குன்னு வச்சுக்கங்க. இதுதான் உலகத்த படைத்த கடவுளுடைய வெளிப்பாடு அப்படின்னு நம்பணும்னா கூட ஒருத்தர் நம்பலாம். அந்த அதிகாரம் அவருக்கு இருக்கு. அந்த அதிகாரம் அவருக்கு இருக்கு. அது காட் அது அவருக்கு குடுத்து வச்சிருக்கிறாரு. ஆமா. இல்லாட்டி இவங்க இன்னும் கொஞ்சம் வேற மாரி சொல்லணும்னா, இந்த உலகத்த படைச்ச சக்தி அதுக்குள்ள தான் அடங்கி இருக்குன்னு நம்பணும்னாலும் அவன் நம்பலாம். ஓகே. இப்ப ஒரு கொஸ்டின் வரும். இத ஏன் வந்து இது இப்படி நம்ப முடியாத அளவுக்கு கடவுள் புரோகிராம் பண்ணியிருக்கலாம்ல? அவருக்கு முடியாதா? இல்லாட்டி தெரியாதான்னு கேட்டா, நல்லா முடியும், நல்லா தெரியும். ஆனா பண்ணல. பர்ப்பஸா பண்ணல. ஏன்னா, அவங்க அந்த ஹியூமன் பீயிங் ஒரு மனுஷன் இருக்கான்னா, அவன் எத வேணாலும் நம்புறதுக்கு 100க்கு 100 அதிகாரம் அவனுக்கு குடுத்திருக்காரு. அவன் எத நம்பணும், எத நம்பக்கூடாதுங்கிறது அவன்கிட்டயே உரிமைய குடுத்துட்டாரு. நன்மை, தீமை 2த்தையும் முன்னாடியே வச்சுர்றேன் நான். ஆமா. நீ எத வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோ. கரெக்ட். அது கர்த்தர் குடுத்த அதிகாரம். அதுதான் அந்த சுயாட்சிங்கிற அதிகாரம். இதுல நீங்க சொல்லும்போது எனக்கு ஒண்ணு தோன்றத சொல்றேன். ஒரு சிலர்லாம் அந்த கேள்வி கேட்கறாங்கல்ல. ஏன் காட் அங்க கொண்டு போய் அந்த மரத்த வச்சாரு? வைக்காம இருந்திருக்கலாம்ல. அப்ப அவன் சாப்பிட்டுருக்க மாட்டான் இல்ல அப்படின்னும்போது, நான் உங்களுக்கு குடுக்குற அதிகாரத்தை நீங்க யூஸ் பண்றதுக்கு நான் ஒரு ஒரு வழிவகை செஞ்சா தானே, நான் உங்களுக்கு குடுத்த அதிகாரத்துக்கு மதிப்பு இருக்கு. எக்ஸாக்ட்டா சொன்னீங்க. இல்லையா? இப்போ உங்களுக்கு அதிகாரத்தையும் குடுத்துட்டு, நீங்க அதிகாரம் பண்றதுக்கான ஒண்ணுமே இல்ல. நான் அந்த காலத்துல ஒரு நாடகம் பார்த்துருக்கேன். ரட்சிக்கப்படுறதுக்குலாம் முன்னாடி. அதுல என்னன்னா, இந்த கம்பெனிக்கு இவரு தான் இன்னையிலிருந்து டைரக்டர் அப்படின்னு சொல்லிருவாங்க. ஆனா, அவருக்கு அதுல ஒரு வேலையும் இருக்காது. அவரு வந்து மருமகன். மாமனார் அவர டைரக்டர் ஆக்கிடுவாரு. ஆக்குனோனே, இவரு போய் மருமகன் கேட்பாரு. இந்த ஃபைல மாமா கையெழுத்து போட்டாரு எல்லாத்தையும் அப்படிம்பாங்க. இந்த சம்பளம் மாமா எல்லாருக்கும் குடுத்து முடிச்சுட்டாரு அப்படின்னுவாங்க. இப்படி எத கேட்டாலும் மாமா செஞ்சுட்டாரு, மாமா செஞ்சுட்டாரு, மாமா செஞ்சுட்டாருன்னோனே, இவன் ஒரு இடத்துல கேட்பான். நான் என்னதான் பண்ணணும்? இப்ப எனக்கு என்ன? சார் நீங்க டைரக்டர். வாங்க, உட்காருங்க, எல்லாத்தையும் பாருங்க, சம்பளம் வாங்குங்க, போங்க. உங்களுக்கு ஒரு வேலை இங்க இல்ல. அவன் சொல்லுவான், அப்புறம் எதுக்கு நான் இங்க? இல்லையா? இதே கான்செப்ட்ட இப்ப நான் இங்க யோசிச்சு பார்க்குறேன். அழகா சொன்னீங்க. அதுக்கு தான் இப்ப ஆக்சுவலி வரோம் நம்ம. ஓகே. இப்ப இவங்க கேட்பாங்க இல்லையா? அதாவது வச்சா திம்பான்னு தெரியும்ல. வச்சும் தெரிஞ்சு வச்சாரா? இதுதான் நம்ம போன எபிசோட்ல இந்த கொஸ்டின்ஸ்லாம் வச்சு ஆரம்பிச்சோம். ஏன் வச்சாரு 2 விஷயம், 2 மரத்த அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி 2 மரம் கிடையாது. அது 2 சாய்ஸ். அந்த தேர்வு எடுக்கிறதுக்கு சுதந்திரம் குடுக்குறாரு. ஆப்ஷன் 1 அதாவது சாய்ஸ் நம்பர் 1, சாய்ஸ் நம்பர் 2. 1 வந்து ஒரு மரத்தின் பேரு ஜீவ விருட்சம். அது ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னொரு மரத்து பேரு ட்ரீ ஆஃப் டெத்துன்னு நான் அத சொல்லுவேன். ஓகே. அப்படிதான் சொல்லியிருக்கேன். ஏன்னா, அத புசிக்கும் நாளிலே நீங்க சாகவே சாவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இது 2யும் அவனுக்கு குடுக்குறாரு. ஏன் குடுத்தாரு அப்படின்னா, சிம்பிள். இந்த அட்டானமி எக்ஸர்சைஸ் பண்றதுக்கு, இந்த தன்னாட்சிய பிரயோகப்படுத்துறதுக்கு உங்களுக்கு சாய்ஸ் குடுத்தே ஆகணும். ஒருவேளை சாய்ஸ் இல்லாம, ஆப்ஷன் இல்லாம தன்னாட்சி அதிகாரம் குடுத்தா, அந்த அதிகாரத்துக்கு மீனிங்கே கிடையாது. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஃபார் எக்ஸாம்பிள் இத இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி. இப்ப வந்து ஒரு எலக்ஷன் வைக்கிறாங்க. நம்ம போன எபிசோட்ல பார்த்தோம். பெர்சனல் அட்டானமி தான் டெமோக்ரஸியோட ஃபவுண்டேஷனே. இப்ப நம்ம இந்த லாஸ்ட் 300 வருஷமா இருக்க டெமோக்ரஸியோட ஃபவுண்டேஷனே பெர்சனல் அட்டானமி தான். அந்த டெமோக்ரஸியோட இன்னொரு ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா எலக்ஷன். நான் ஏன் இஷ்டப்பட்டவர நானே தேர்ந்தெடுத்துக்கிறேன். ஆமா. எலக்ஷனுக்கு நீங்க ஓட்டு போடுறீங்க. எலக்ஷன் பேலட்ல ஒரே ஒரு வேட்பாளர் தான் இருக்காரு. ஆனா நீங்க ஓட்டு போடணும். இப்ப எலக்ஷன் மீனிங்லெஸ். ஆமா. சட்டப்படி ஒரு எலக்ஷன் நடத்தினாலும் கூட, அந்த எலக்ஷன் ஏன்பா நடத்தணும்? எல்லாரும் அதான் கேள்வி தானே கேட்பாங்க. அட ஏன்பா ஒரு ஆள் நிக்கிறான் இவனுக்கு போய் எலக்ஷன் பண்ணிக்கிட்டு அப்படின்னா, இப்ப இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் கிளியரா புரியுது. மனுஷனுக்கு தன்னாட்சி, சுயாட்சி இதெல்லாம் ஆண்டவர் குடுத்தாருன்னா, கட்டாயமா சாய்ஸ்ங்கிறத குடுத்தே ஆகணும்.
சாய்ஸ் குடுக்காத பட்சத்தில், நீங்க அந்த உரிமை குடுத்ததுக்கு மீனிங் கிடையாது. இதுல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்டின்னா, இத ஆதியாகமத்துல மட்டும் நீங்க பார்க்க மாட்டீங்க. அக்ராஸ் த பைபிள் மொத்தத்திலயும் நீங்க இத பார்க்கலாம். 3 காலமா பிரிச்சுக்கோமே. கிரியேஷன் அண்ட் மிட் டைம்ஸ், எண்ட் டைம்ஸ்னு வச்சுக்குவோம். இத 3லயுமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிரியேஷன் டைம்ல 2 மரத்த வைக்கிறார். இப்போ வந்து ஓல்ட் டெஸ்டமென்ட் காலத்துல பார்ப்போம். உபாகமம் 30:19 நான் ஜீவனையும் மரணத்தையும், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. அங்கேயும் அவரு அந்த சாய்ஸ குடுக்குறாரு. அந்த தேர்வெடுக்கிற உரிமைய குடுக்குறாரு. ஆமா. ஜீவனையும் வைக்கிறாரு, மரணத்தையும் வைக்கிறாரு. வச்சுட்டு அவர் சொல்றாரு, எது கரெக்ட் ஆன்ஸர்ங்கிறதையும் சொல்ட்டாரு. ஜீவன தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. மரணத்த தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டது. இதே மாரி ஒரு காரியத்தையும் உபாகமம் 13ல சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி எழும்பி, நான் சொல்றேன்னு சொல்லி, ஒரு அடையாளத்தையும், அற்புதத்தையும் சொன்னாலும், அவன் சொன்னபடி நடந்தாலும், அவனை நம்பாதிருப்பீர்களாக. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும் ஆ நேசிக்கிறீர்களோ இல்லையோ என்று அவர் சோதிக்கிறாராம். அவர முழு இதயத்தோடும், முழு பலத்தோடும் அவர நீங்க வந்து பின்பற்றுகிறீங்களா இல்லையாங்கிறத அவர் சோதிச்சு பார்க்குறாரு அப்படின்னு இருக்கு. ஸோ அப்ப இந்த சுயாட்சிய குடுத்துட்டு ஒரு சோதனை இந்த மாரி ஒரு விஷயத்த வச்சா தான், அந்த சுயாட்சிய வந்து நம்ம எவ்வளோ கரெக்ட்டா பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த இடத்துல நம்ம அந்த 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 ஆப்ஷன யோசிக்கவே முடியும் உங்களால. இது ஒரு பழைய ஏற்பாட்டுல பார்க்கிறோமா? புதிய ஏற்பாட்டுல பார்ப்போம். வெளிப்படுத்தல்ல. வெளிப்படுத்தல் 22:11 அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அங்கேயும் அந்த ஆப்ஷன குடுத்திருக்காரு. அக்ராஸ் தி பைபிள் ஆதியாகமத்துல இருந்து பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு வரைக்கும் இந்த சாய்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கும். ஆனா குடுத்துக்கிட்டே வர்றாரு எல்லா இடத்துலயும். குடுத்துக்கிட்டே வர்றாரு. நன்மை, தீமை 2ம் அந்த இடத்துல சம அளவு குடுத்துக்கிட்டே வர்றாரு. குடுத்துக்கிட்டே வர்றாரு. நீ எத தேர்ந்தெடுக்கணும், தேர்ந்தெடுத்தா என்ன ஆசீர்வாதங்கிறதையும் அவர் சொல்லிடுறாரு. இப்போ வந்து அடுத்த கொஸ்டின் வரும். இது ஏன் குடுத்தாரு? இப்ப நான் திரும்ப ஒரு டைம் சொல்லிடுறேன். நீங்க சுயாட்சி குடுத்துட்டு, ஆப்ஷன்ஸ் குடுக்காம இருந்தீங்கன்னா, சுயாட்சி மீனிங்லெஸ். அதுக்கு மீனிங்கே கிடையாது. ஆப்ஷன் குடுத்தா தான், அத தேர்ந்தெடுக்கிற உரிமை குடுத்தா தான், அந்த சுயாட்சிங்கிற கெப்பாசிட்டிக்கே மீனிங் உண்டு. அர்த்தம் உண்டு. ஒருவேள அத குடுக்காம விட்டா, நீங்க வந்து ஆப்ஷன் குடுக்காம ஒரு என்ன சொல்றது? ஒரு சுயாட்சி ஆட்சி செய்ற அதிகாரமையும் குடுத்துட்டு, ஆப்ஷன் குடுக்காம விட்டா, அது நீங்க குடுத்ததுக்கு மீனிங்கே கிடையாது. ஒரு ஒரு அரசியல் தலைவர் சொன்னது எனக்கு ஞாபகத்துல வருது. மத்திய அரசாங்கம் வந்து எல்லா காரியத்தையும் அவங்க கையில வச்சுக்கிட்டாங்க. ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஜனவரி 26க்கும், ஆகஸ்ட் 15க்கும் அவங்க ஏத்துறாங்க. ஸோ அப்படி ஏத்தும்போது, அவரு கேட்டாரு, "நாங்க முதலமைச்சர்லாம் என்னதான் பண்றதுங்க? டிசம்பருக்கு நீங்களே ஜனவரிக்கு நீங்களே ஏத்துறீங்க. ஆகஸ்ட்டுக்கு நீங்களே ஏத்துறீங்க. நாங்க வரோம் பார்க்குறோம். அப்ப எங்களுக்குன்னு என்ன அதிகாரம்? எங்களுக்கு ஒரு அதிகாரத்த குடுங்க. அப்ப அந்த ஆப்ஷன் அங்க எங்களுக்கு ஒண்ணு குடுங்கன்னு கேட்குறாங்க." அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் ஆகஸ்ட் 15 கொடியேத்துறதுக்காக முதலமைச்சருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஓகே. ஸோ இப்ப அந்த ஆப்ஷன் எனக்கு ஒண்ணு வேணும்னு அவங்க கேட்குறாங்க. அப்பதான் நாங்க இருக்கிறோன்றதுக்கான அதிகாரமே இருக்கு. எல்லாத்தையுமே நீங்க பண்ணிட்டு எங்கள மட்டும் அங்க வச்சுக்கினா அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாரு. ஓகே. இப்ப அடுத்த கொஸ்டின் இவங்க கேட்பாங்க. இத எதுக்கு தெரிஞ்சும் குடுத்தாரு? இதெல்லாம் வந்து தப்பாகும்னு இவருக்கு தான் தெரியும்ல. தெரிஞ்சும் ஏன் இந்த சுயாதீனமோ, சுயாட்சியோ மனுஷனுக்கு குடுக்கணும்? அப்படின்னு அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க. கண்டிப்பா. இதுல நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, காட் எது பண்ணாலுமே நீங்க போன எபிசோட்ல சொன்னீங்க. ஒரு கமா வச்சாருன்னா கூட, அதுக்கு ஒரு காரணம் இல்லாம வைக்கவே மாட்டார். 100%. அதுல மாற்று கருத்தே இல்ல. காட் எதுக்கு குடுத்தாரு இந்த சுயாட்சிய? இந்த அதிகாரத்த மொத்தத்தையும் ஏன் மனுஷனுக்கு குடுத்தாரு? அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தா, இயேசு கிறிஸ்து வந்து கேட்குறாங்க, எது வந்து ஹையஸ்ட் கமாண்ட்? பழைய ஏற்பாட்டு சட்டங்கள்லயே மிக முக்கியமான சட்டம் எது? மிக முக்கியமான கடவுளுடைய நியமம் எது அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு. நம்ம இத வாசிக்கிறோம். மத்தேயு 22:36ல ஒருத்தர் கேட்கிறாரு. போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இதான் வந்து ஹையஸ்ட் கமாண்ட். பைபிளோட ஹையஸ்ட் கமாண்ட் எது
அப்படின்ட்டு ஆண்டவர்ட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாரு. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, கடவுள வந்து நம்ம நேசிக்கணும். அன்பு கூரணும். அதுக்கு ஈக்குவலா இருக்கிற இன்னொன்னு கமாண்ட்மென்ட் நம்மளுக்கு நம்மளுக்கு சக மனிதர்கள்ட்டயும் அதே அன்பு காமிக்கணுங்கிறாரு. இப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு ஒரு வேளை யோசிக்கலாம். அன்புங்கிறது அட்டானமஸா யோசிக்கக்கூடிய ஒருத்தர்ட்ட இருந்து தான் நீங்க அன்பு எதிர்பார்க்க முடியும். ஏன் ஒரு மெஷின் கிட்ட இருந்து நீங்க அன்ப எதிர்பார்க்க முடியாது? அஃப்கோர்ஸ் நீங்க சொல்றது எல்லாத்தையும் அந்த மெஷின் பண்ணும். அதுக்கு கீழ்ப்படிதல் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஆனா அன்ப நம்ம அதுட்டருந்து எதிர்பார்க்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, அதுக்கு சுயமா யோசிக்கிற தன்மையோ, சுயமா முடிவெடுக்கிற தன்மையோ, இல்லாட்டி தேர்ந்தெடுக்கிற தன்மையோ அது கிடையாது. இப்ப திரும்ப ஈக்குவேஷன் சொல்றேன். அட்டானமிக்கு சாய்ஸ்ங்கிறது கம்பல்சரி. அன்பிற்கு அட்டானமிங்கிறது கம்பல்சரி. யோவான் 13ல இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லும்போது முதல் 3 வசனத்துல, பிதா தாமே எல்லாவற்றையும் தன்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார் என்பதை இயேசு அறிந்து. நீங்க சொன்ன அந்த அதிகாரத்த பிதா மொத்தமா குடுத்துட்டாரு. அந்த வசனம் இருக்கு. 2, 3 வசனங்கள்ல. அறிந்து இயேசு சீலையை கட்டிக்கொண்டு சீஷரின் கால்களை கழுவத் தொடங்கினார். இப்ப நீங்க சொன்னது இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்ட்ட எல்லா அதிகாரமும் குடுத்தாச்சு. இப்ப இவரு ஏன் கால கழுவணும்? ஏன் அந்த கால கழுவுறதுக்கு முன்னாடி, அந்த 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 சம்பவம் செய்யறதுக்கு முன்னாடி, ஏன் இவர்ட்ட எல்லா அதிகாரமும் கொடுக்கப்படுகிறது? ஒருத்தர்கிட்ட நம்ம எப்போ அதிகாரம் மொத்தத்தையும் நம்ம குடுப்போம் தெரியுங்களா? இப்ப நான் வந்துட்டு ஒரு யுத்தம் பண்ண போறேன். அந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, முழு அதிகாரத்தையும் ராணுவ தளபதிகிட்ட ஒப்படைப்பாங்க. "நீ அந்த யுத்தம் பண்ணுப்பா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும். இனி உன்கிட்ட இருக்கு." இப்போ ஒரு குற்றவாளி பதில் குடுக்கல. அவன்கிட்ட வந்து பதில வாங்கணும். போலீஸ்ட்ட என்ன செய்வாங்கன்னா, அந்த அவன்கிட்ட ஒப்படைச்சுட்டு போலீஸ்ட்ட நீங்க அவங்ககிட்ட இருந்து எப்படியாவது என்ன செஞ்சுருங்க, இருக்கு. சில நேரத்துல வந்து ஒரு கலவரம் வந்துருது, அந்த அந்த சிட்டில. அப்ப அத அடக்கணும். அப்ப போலீஸ்க்கு முழு அதிகாரமும் கொடுக்கப்படுகிறது. இந்த மாதிரி வரும்போது தான் முழு அதிகாரம் கொடுக்கப்படும். எங்கேயாவது இன்னொருத்தர கால கழுவுறதுக்கு முன்னாடி, முழு அதிகாரத்த குடுப்பாங்களா? அவசியமே இல்லையே! இப்ப நீங்க சொன்ன சுயாதீனத்துக்கும், அன்புக்குமான கனெக்ஷன் அங்க தான் வருதுன்னு நான் உணர்றேன் நானு பார்க்கும்போது. எப்படி வருதுன்னா, முழு அதிகாரத்த இயேசு குடுத்துட்டாரு. இயேசு கிட்ட குடுத்துட்டாரு பிதா. இப்போ பிதா சொல்றாரு, அவங்க கால்கள ஏன்னா இயேசு சொல்றாரு, "பிதா எனக்கு என்ன சொல்ல நான் காண்கிறேனோ, அத தான் செய்கிறேன்னு" சொல்றாரு. ஸோ, இப்போ பிதா சொல்றாரு, "அவங்களுடைய கால்களை எல்லாம் கழுவுங்க" அப்படின்னு சொல்றாரு. இந்த முழு அதிகாரத்த வச்சுக்கிட்டு, நான் கால கழுவணும் அப்படின்னா, பிதா மேல உள்ள அன்பும், அவருக்கு கீழ்ப்படியணுங்கிற எண்ணம் இல்லாமல் இத நான் செய்ய முடியாது. வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்ல. ஸோ, நான் எவ்வளவுக்கு எவ்வளவு இவர நேசிக்கிறேனோ, அவ்வளவுக்கு அவ்வளவு இவர் சொல்றதுக்கு நான் கீழ்ப்படிவேன். அதுல ஒண்ணு, இவரு என்ன என்கிட்ட அதிகாரத்த குடுத்து, நான் என்ன இது பண்ணாலும், ஆனா அவர் சொல்றத நான் செய்வேன். ஸோ, சுயாதீனத்தையும் நான் கரெக்ட்டா யூஸ் பண்றதுங்கிறது, இவர் மேல வச்சிருக்கிற அன்ப பேஸ் பண்ணி தான் இருக்கு. கரெக்ட்டா? அழகா சொன்னீங்க நீங்க. இல்ல எக்ஸாக்ட்டா சொன்னீங்க. இதோட எக்ஸ்பான்ஷன் தான், பிதா எல்லா அதிகாரத்தையும் குடுத்துட்டு, போய் சிலுவைய தூக்கிட்டு போங்கிறாரு. நீங்க எல்லாருக்காக அடி வாங்குங்க. முகத்துல துப்பு வாங்கிக்கங்க. சரீரத்த அடிக்க ஒப்பு கொடுங்க. இதெல்லாம் சொல்ல, சொல்ல இவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. முழு அதிகாரமும் இவர் கையில இருக்கு. பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார். அதே அதிகாரத்துல இருக்கு. நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை பிதா தாமே இயேசுகிட்ட ஒப்புக் குடுத்துட்டாராம். இவன் தப்பு பண்ணா, அவன நியாயம் தீர்க்கிற அதிகாரம் யார்ட்ட இருக்கு? இயேசு கிறிஸ்துட்ட இயேசு இருக்கு. கிறிஸ்துட்ட இருக்கு. பிதாவுக்கு என்ன ஆசைன்னா, இவங்கள மன்னிக்கணுங்கிறது. இப்ப இவர்கிட்ட மொத்த அதிகாரத்தையும் குடுத்துட்டு, அவங்கள இவர் அடிக்க வச்சுட்டு, இப்ப பிதா இவர்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னா, அவங்கள மன்னிச்சிருங்கிறாரு. அப்ப இந்த சுயாதீனத்தினுடைய அர்த்தம் என்ன? இவ்ளோ என்கிட்ட நீங்க குடுத்துட்டீங்க. அவன்கிட்ட அடி வாங்க சொல்றீங்க. அவன் துப்புவான் நான் வாங்கிக்கிறேன். அவன மன்னிக்கவும் செய்ய சொல்றீங்க. நான் மன்னிக்கவும் செய்றேன். அப்ப இந்த அதிகாரத்துடைய அர்த்தம் என்ன? அப்படின்னும்போது, இந்த அதிகாரத்த நான் உங்க கையில குடுத்து, இவ்வளத்தையும் செய்ய சொல்லும்போது நீ செய்யும்போது தான், இந்த அதிகாரத்துக்கு நீ எவ்வளவு என்ன மதிப்பு குடுக்குற? எவ்வளவு தூரம் என்ன நேசிக்கிறன்றத நான் இத வச்சு தான் பார்க்க முடியும். அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். கரெக்ட்டா அது? அழகா சொன்னீங்க. பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. ரொம்ப எலாபரேட்டாவும் இத சொன்னீங்க. இந்த அதிகாரத்த தான் ஆதாம்ட்ட குடுத்தாரு ஆண்டவர். ஆதாம்ட்ட என்ன நெனச்சாரு அப்டின்னா, எனக்கு பிடிக்காத அவன் சாப்பிட மாட்டான். சாப்பிடக்கூடாது. ஆனா நான் அதுக்குன்னு உரிமை குடுக்காமலும் இருக்க முடியாது. ஏன்னா உரிமை குடுத்தா தான் அன்புங்கிறதுக்கே மீனிங்ஃபுல் இருக்கு. மீனிங்கே இருக்கு அப்பதான். அவன் சாப்பிடாம இருந்தா தான் அவன் என்ன நேசிக்கிறான்றத நான் புரிஞ்சுக்க முடியும். அதுதான் அர்த்தமே. இவனுக்கு இந்த சாய்ஸ நான் குடுக்காம இருந்தா, இவனுக்கு தன்னாட்சி சுதந்திரம் குடுத்ததுக்கு மீனிங் கிடையாது.
ஸோ, அதனால மனுஷனுக்கு தன்னாட்சி செய்ற அதிகாரத்தையும் குடுக்குறாரு. அத எக்ஸர்சைஸ் பண்றதுக்கு 2 சாய்ஸையும் குடுக்குறாரு. நம்ம என்ன பண்றோங்கிறத இப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அவர சூஸ் பண்றோமா? அவர நேசிக்கிறோமா? அன்பு கூர்றோமா? இல்லையா? அந்த என்வைரன்மென்ட்ட பெர்ஃபெக்ட்டா போட்டு குடுத்தாரு. இதுதான் காட் பண்ணத அந்த 2 சாய்ஸஸ்க்கு காரணமே. இந்த காரணத்த இயேசு அழகா நிறைவேத்தி முடிக்கிறார்ல. எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா. பிலிப்பியர்ல வசனம் சொல்லும். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், தற்சரூபமாய் இருந்தும், தேவனுக்கு சமமாய் இருந்தும், அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல், முடிவு பரியந்தம் சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். இந்த சுயாதிகாரத்த குடுத்துட்டு, இந்த சாய்ஸ குடுக்குறாரு. நீ அவன நியாயத்தீர்க்கிற அதிகாரமும் உன் கையில இருக்கு. அவன மன்னிக்கிற அதிகாரமும் உன் கையில இருக்கு. 2ம் உன் கையில இருக்கு. நன்மை தீமை அறியத்தக்க கனியும் இருக்கு. ஜீவ விருட்சமும் இருக்கு. இப்ப இயேசு சொன்னா நித்திய ஜீவன் கிடைச்சிரும் அவனுக்கு. இயேசு நியாயம் தீர்த்தாருன்னா அவன் செத்துருவான். எல்லா அதிகாரமும் அவர்ட்ட எல்லா இருக்கு. அதிகாரமும் கையில இருக்கு. இந்த 2த்தையும் குடுத்துட்டு, இப்ப எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டா, நான் இவன மன்னிக்கணும்னு விரும்புறேன். அதே சுபாவம் உங்களுக்கு வரணும். அது எப்படி என்ன இவ்வளோ அடிக்கிறவன நான் எப்படி மன்னிக்க முடியும்? இவ்வளோ அதிகாரம் அப்புறம் என் கையில எதுக்கு? அப்படின்னு சொன்னா, ஆதாம் செஞ்ச அதே தப்ப இயேசு செஞ்ச மாரி ஆயிடும். அவரும் ஆண்டவர் பிதாவ நேசிக்காத மாரி ஆயிரும். நேசிக்காத மாரி ஆயிடும். எக்ஸாக்ட். அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா, ஆதாம் வந்து ஃபெயில் ஆயிட்டாரு. 2ஆம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து சக்சஸ் ஆயிட்டார். சக்சஸ் ஆயிட்டார். அது சொல்லப்போனா, ஆதாமுக்கு குடுத்த அதிகாரத்தோட வானத்திலயும், பூமிக்கும் இருக்க எல்லா அதிகாரமும் இருக்கு. நியாயம் தீர்க்கிற அதிகாரமே இருக்கு. ஆமா. நரகத்துக்கு பரலோகத்துக்கு அனுப்புற அதிகாரமும் இவங்ககிட்ட வந்துருச்சு. இவர்ட்ட இருக்கு. இவ்வளோ இன்ஃபினிட் அதிகாரத்த வச்சுட்டு, அவரு சாதாரணமா போயி, அவரு ஒரு சாதாரண மனுஷன் தொங்குற மாரி தொங்கி, அது அன்ப நிரூபிக்கிறதுக்காக பண்ணி காமிச்சாரு. ஸோ, இதுதான் இந்த அனாலஜி. இன்னைக்கும் அந்த சாய்ஸ் இருக்கு. ஒரு மனுஷன் கடவுள் வந்து நம்மள நேசிக்கிறார். ஏன்னா நம்மளுக்கு வசனம் தெளிவா சொல்லுது. 1 யோவான் 4:19 வாசிக்கிறோம். அவர் முந்தி நம்மில் அன்பு கூர்ந்தபடினால், நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அன்பு கூறுகிறோம். அன்ப தவிர்க்கிற அதிகாரமும் நம்மட்ட தான் இருக்கு. ஆண்டவருடைய அன்ப ஏத்துக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. ரிஜெக்ட் பண்றதும் நம்ம கையில தான் இருக்கு. இப்ப இத நீங்க நான் பிலீவருக்குன்னு சொல்லுவீங்களா? பிலீவருக்குன்னு சொல்லுவீங்களா? 2 பேருக்குமே சொல்லுவேன். 2 பேருக்கு சொல்லுவீங்க. அதனால தான் நான் ஆரம்பிக்கும்போது சொன்னேன். ஒரு மனுஷன் எத பிலீவ் பண்றதுக்குனாலும் அவனுக்கு அதிகாரம் இருக்கு. அது நான் பிலீவருக்கு. கிறிஸ்துவையும் பிலீவ் பண்ணலாம். இல்லாட்டி அவங்க எத வேணாலும் பிலீவ் பண்ணலாம். நம்பக்கூடாதுன்ற அந்த அதிகாரத்த அவரு சொல்லவே இல்ல. எத வேணாலும் ஒருத்தன் பிலீவ் பண்ணலாம். ஆனா ஏத்துக்கிற அத என்ன சொல்றது? இயேசு கிறிஸ்துவ ஏத்துக்கிற அதிகாரமும், அவர ரிஜெக்ட் பண்ற அதிகாரமும் அந்தந்த மனுஷன் கையில இருக்கு. இது விசுவாசிக்கும் பொருந்தும். ஆமா. எவ்வளவுக்கு எவ்வளோ கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிகிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளோ நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லையா? இந்த அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிஞ்சு, அவர் சொல்லுகிறபடி செய்யறது தான், அவர் சுயாதீனத்த நான் கரெக்ட்டா பயன்படுத்துறேன்றதுக்கான வெளியரங்கமான அடையாளம். வெளியரங்கமான அடையாளம். அதோட உள்ளரங்கமான அடையாளம் அவர நேசிக்கிறேங்கிறதுக்கு அது நேசிக்கிறேங்கிறது. அவ்வளவுதான். இதுதான் ஆக்சுவலா கர்த்தர் குடுத்திருக்கிற அந்த ஓன் வில், சுய சித்தம், சுய ஆட்சி. ஆமா. சுயாதீனம் எல்லாத்துக்குமான பேஸா இருக்கு இல்லையா? ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன். அப்ப இன்னைக்கு நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் அன்றாட வாழ்க்கையிலிருந்து நான் பார்க்குறேன். ஸ்பிரிச்சுவாலிட்டி வரைக்கும் அல்லது மினிஸ்ட்ரி வரைக்கும் பார்க்குறேன். இந்த அதிகாரம் சரியாய் பயன்படுத்துறோமா? அதுதான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இன்னைக்கு. இல்லையா? பல இடங்கள்ல நம்முடைய மாம்சம் வெளிப்படுது. நம் சித்தம் வெளிப்படுது. எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம். திருப்பி அதில தான் வரேன் ஆக்சுவலா. 13ஆம் அதிகாரத்தில இயேசு எல்லா அதிகாரத்தையும் குடுத்துட்டாரு. எல்லா அதிகாரத்தையும் குடுத்த பிறகு, ஒருத்தன் என்ன அடிக்க போறான், கொல்ல போறான், என்ன சிலுவையில ஏத்த போறாங்கிறதையும் இவருக்கு சொல்லிட்டாரு. இன்னைக்கு நைட்டு உன்ன புடிச்சு தூக்கிட்டு போறாங்க உங்கள, அப்படிங்கிறதையும் பரலோகம் சொல்லிருச்சு. போய் கெத்செமனேல ஜெபம் பண்ணும்போது, அந்த 100% அவர் ஆவியில இருக்கிறாரு. 100% மாம்சத்தில இருக்கிறாரு. இன்னும் ஏன்னா மாம்சத்தில இருந்தா தான் அந்த அடி வாங்குறது அர்த்தம் இருக்கு. கரெக்ட். ஸ்பிரிட்ல இருந்து அடி வாங்குனா அவங்களுக்கு அது பெரிய விஷயமே இல்லையே. இது லாஜிக் இல்ல. லாஜிக்கே இல்லல்ல. பெயின் அவருக்கு இருந்தா தானே அடி வாங்குனதுல அர்த்தம் இருக்கு. பிளட் வெந்தா தானே அர்த்தம் இருக்கு. அவர் கிழிக்கும்போது அவருக்கு வலிக்கணும்ல. வலிச்சா தான் நான் பாடு அனுபவிக்கிறேன்றதுக்கு அர்த்தம். எனக்கு மரத்து போற எல்லா இன்ஜெக்ஷனையும் போட்டுட்டு, என்ன வெட்டினாலும் எனக்கு ஆப்பரேஷன் பண்ற மாரி வெட்டினா எனக்கு தெரியாதுன்னா, அது அந்த பாடு அனுபவிக்கிறதுல ஒரு மேன்மையே கிடையாதுல்ல. ஸோ அவர் 100% பாடியில தான் இருக்கிறாரு. இதோடைய உச்சம் தான் உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும் படி செய்யும். அதான் நான் மாம்சத்துல இருந்தாருங்கிறதுக்கான ஏன்னா அத பார்த்த உடனே அவருக்கு ஒரு விதமான பிரமிப்பு, பயம் வருது. இத செய்ய முடியுமா நம்மளால? உமக்கு சித்தமானால் இது 100% மாம்சத்துல இருந்தாருன்றதுக்கு அர்த்தம். 100% அவரை நேசிச்சாருன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, யார் பிதாவை நேசிச்சாருன்றதுக்கு அர்த்தம்னா,
ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவது. இப்ப என்கிட்ட எல்லா அதிகாரத்தையும் குடுத்துருக்கீங்க ஆண்டவரே. என்னால செய்ய முடியும். ஆனா, இத என்னால பண்ண முடியுமான்னு பயமாவும் இருக்கு. என்னால முடியுமான்னு தெரியல. ஆனாலும், நீங்க சொல்றத நான் செய்ய ரெடியா இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? உங்க இஷ்டப்படி மட்டும் என்ன செய்யுங்க. இதான் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் என்ன சொல்றது? 100% லவ். 2த்தையும் ஒரே இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணுவாரு அப்படியே. எனக்கு அது அப்படியே அத கேட்கும்போதெல்லாம், இதுல 0.00001% நம்ம லைஃப்ல எங்கேயாவது ஒரு இடத்துல செஞ்சுட்டோம்னா, அ அந்த தேவ சாயல்ல கொஞ்சமாவது வந்துரும்னு நினைப்பேன். இல்லையா? நம்ம இன்னைக்கும் பவுல் எழுதுறார் ரோமருக்கு எழுதும்போது. எனக்குள்ள இருந்து ஒரு பிரமாணம் போராடுகிறது. நான் வந்து அ இத செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்குள்ள இருந்து ஒரு பிரமாணம் போராடுகிறது. இன்னைக்கும் நமக்கு அது நடந்துட்டு தான் இருக்குது எல்லா இடத்துலயும். நம்மளால அத ஜெயிச்சு வர முடியுமா? அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்ல எபிசோட். நான் ரொம்ப எ என்ஜாய் பண்ணி அல்லது நான் ரொம்ப ஸ்பிரிட்ல உணர்ந்த எபிசோட்ல இதுவும் ஒண்ணா இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு காட் குடுத்த உரிமை. இது வந்து இந்த உரிமைய நம்ம யூஸ் பண்றதுக்கு அதிகாரத்த நம்ம கையில தான் குடுத்துருக்காரு. ஒண்ணு அவரு சொல்ற பேச்ச கேட்டு அவர நேசிக்கலாம். இல்லாட்டி நம்ம சுயத்த பேச்ச கேட்டு நம்மளோட விருப்பத்தையும் பண்ணலாம். இந்த 2 அதிகாரமே இன்னைக்கு நம்ம கையில இருக்கு. அந்த 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 ஜீவ விருட்சத்த சூஸ் பண்றோமா? இல்லாட்டி மரண விருட்சத்த சூஸ் பண்றோமாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அதுல வேற மாற்று கருத்தே இல்ல. ரொம்ப 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 சந்தோஷம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்களுக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் நானு கர்த்தருக்குள்ள நம்புறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம அடுத்த எபிசோட்ல என்ன பார்க்குறோம்னு ஏதோ சொல்றோமா? இல்ல இது தொடர்ச்சி தான் பார்க்க போறோம். இது தொடர்ச்சியா தான் அடுத்த எபிசோட். ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை நீங்க கண்டிப்பாக உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும்னு கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். அ தொடர்ந்து இதோடையதான காரியங்கள்லாம் வரும். இதுக்கு முன்னாடி உள்ளதையும் பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி பிரதருடைய வாய்ஸ் ஆஃப் பைபிள் அப்படிங்கிறதான இந்த அ சேனலும் இருக்கு. அதிலயும் போய் பாருங்க. கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் இன்னொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.